வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் 12 ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ 12 ராசி அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. 9th காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுசு. ஸோ குருவுடைய ராசி. ஆல்ரெடி குரு வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாரு. தனுசுக்கு 5ல், அதாவது மேஷத்தில் இருக்கிறாரு. 5ல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் குரு தனக்கு ரொம்ப பிடிச்ச அதிநட்பு கிரகமான செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாக விருச்சிகம் வந்து குருவுக்கு வந்து அதிநட்பு ஸ்தானம், அதோட ஸ்தானாதிபதி செவ்வாய் தான். ஸோ ராசி அதிபதி குருவே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு வருட கிரகம். இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னா, ராசியில் சுக்ரன், புதன் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி 2க்கு போகிறாரு, 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. புதன் யாருன்னா 10ஆம் அதிபதி, கரியர் பிளானட், 2க்கு போகிறது நல்ல விஷயம். அதே மாதிரி ராசியில் சுக்ரன், செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல கிரகம், ராஜ கிரகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குருவும் செவ்வாயும் ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ 2 பேருமே ஈக்குவலாக பலமாகக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த தனுசு ராசிக்கு 2 ராஜயோக கிரகங்கள், செவ்வாயும் குருவும் 2 பேருமே பலமாக உட்காந்துருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மாதம்தான் இந்த மாதம். ஆனால் 3ஆம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதுனால ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பண்ணி எங்கேயாவது அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே பல்ட் அடிக்கிறேன், நான் டைவ் அடிக்கிறேன், நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன், நான் காரில் 8 போடுறேன், 8 போட்டால் பரவாயில்ல, நான் ரிவர்ஸில் 8 போடுறேன்னு புதுசாக ஒன்று பண்ணுவீங்க. பண்ணி அது எங்கேயாவது அந்த காருக்கோ உங்களுக்கோ சின்ன சின்ன டேமேஜை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நல்ல கொஞ்சம் சமத்தாக எந்த ஒரு விதமான ஒரு புதுமையான விஷயங்களையும் நம்ம ட்ரை பண்ணாமல், நம்ம எப்படி இருக்கோமா நார்மலாக ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஜாகிங் போயிட்டு நார்மலாக நடந்துட்டு, நடையில் கூட ஒரு கவனம் தேவை. ஸோ கொஞ்சம் அங்கங்கே பார்க்காம நடந்துட்டுருக்கோன்னா எங்கேயாவது இடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து மற்றபடி தனுசுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உயரமான இடங்கள்லேருந்து எட்டி பார்க்குறது, தண்ணி, வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை போய் விளையாட்டு காமிக்கிறது, வித்தை காட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் பயமுறுத்துறேன்னா, அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் இந்த மாதிரியான ஒரு வேளை தசாபுத்தியும் ஃபேவரபுளாக இல்லாத ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு செக்டாருக்காக சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொழில் எடுத்துக்கலாம். ஸோ தொழில் 6ஆம் அதிபதி சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்கிறாரு. உங்களுடைய ராசிலே இருக்கிறாரு. பொதுவாகவே அப்போ என் பிஸ்னஸ் தான் என் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு, என் பிஸ்னஸ் தான் என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப அந்த தொழிலை தூக்கி பிஸ்னஸை தூக்கி தலையில் வச்சுட்டு சுற்றக்கூடிய மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். அதே மாதிரி சுக்ரன் அப்படிங்கிறதுனால ஒரு சுப கிரகம் தான். அவர் வந்து பொதுவாகவே ஃபஸ்ட்டு லக்னத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் வந்து அப்கிரேட் ஆகும், அது வந்து மார்க்கெட் ஆகும். நல்லா நீங்கள் மார்க்கெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் பெருசாக மெனக்கிடாமலே மார்க்கெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்டையோ கஸ்டமர்ஸ்டையோ இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். சுக்ரன் வந்து கரெக்டாக பிப்ரவரி 12th வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறாரு. மகரம்ங்கிறது தனுசுக்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது பணபரஸ்தானம். ஸோ உங்களோட ஃபினான்ஸ் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். அப்போ அங்கே இந்த சுக்ரன் போகும்போது அந்த பிஸ்னஸ் மூலமான லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போது பிப்ரவரி 12க்கு மேலே பிஸ்னஸ் மூலமாக வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய மாதம். ஸோ அப்படிங்கும்போது தொழில் பிப்ரவரி மந்தில் தனுசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, நாங்கள் வந்து ஒர்க்கிங் கம்யூனிட்டி எங்களுக்கு எப்படி இருக்குது, நாங்கள் வந்து வேலை செய்கிறோம், ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், நான் ஒரு டெக்கி, நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி, எனக்கு வந்து எப்படி இருக்க போகுது. ஈவன் எல்லா செக்டார்ஸும் வரும், பேங்கிங், எல்லாருமே வந்து இந்த ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் தான் வருவீங்க. ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுதுன்னா, 10ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கிறாரு. ஸோ இன்க்ரிமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். டபுள் இன்க்ரிமெண்ட் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் வந்து உச்சமாக போகிறாரு. பிப்ரவரி 5th அன்னைக்கு செவ்வாய் திரும்ப மகரத்துக்கு போய் உச்சமாக போகிறாரு. செவ்வாய் புதன் சேர்க்கை புதனுக்கு அவ்வளோவா ஒரு ஃபேவரபுள் இல்லாத ஒரு சேர்க்கை தான். ஆனாலும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. செவ்வாய் 12ஆம் அதிபதி. அப்போ இவ்வளோ நாள் நிறைய காசு விரயமாயிட்டு இருந்தது. வர்ற சேலரி வந்து செலவுக்கே பத்தலை. அப்போ இந்த மாதத்துல இருந்து என்ன ஆக போகுதுன்னா, வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேமிக்க முடியும், கையில் பணம் தங்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளான மாதம் தான் பிப்ரவரி. தொழில், வேலை இந்த 2மே நல்லா தான் இருக்குது. இதில் எதுவுமே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவான பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான், காம்பினேஷன்ஸ் தான் இருக்குது. சரி, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், எங்களுக்கு இப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. 2ஆம் இடத்துல
புதன் கூட செவ்வாய் இருக்கிறதுனால ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். மத்தபடி பெருசாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ நாள் நான் அலையன்ஸ் பார்க்குறேன், அலையன்ஸே வரலை, எனக்கு பொண்ணு வீட்டு காலே வரல, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து காலே வரல, வந்தால் தானேங்க பொருந்தது பொருந்தலைன்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு டம்பாக போயிட்டுருக்கு மேட்ரிமோனி அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ரெக்வெஸ்ட் வரும். மேட்ரிமோனியல் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் பார்ட்னரை கூட இது உங்களுக்கு கண்ணில் காட்டக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். தசாபுத்தி ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது நடக்கும். உடனே எல்லாருக்கும் இது நடக்கும், எனக்கு ஆகலைன்னு நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா அதுக்கு தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். சரி, ஓகே. இப்போ நான் தனுசு ராசி, நான் ஒரு எல்டர்லி பர்சன், நான் என்னோடய பசங்களுக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஃபிக்ஸ் ஆகுமா? உங்களோட பசங்களுக்கான மாதம் தான் இது. பொதுவாக தனுசு ராசிக்காரங்களோட பசங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களோட கோச்சாரம், அதாவது ஜென்ரல் ப்ரெடிக்ஷனுங்கிறது நல்ல ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மந்தில் கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா ஃபெப்ரவரி ஒரு வேலண்டைன் மந்த் ஆல்ரெடி. ஸோ அதனால் அவங்களுக்கு டிசைர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு அலையன்ஸே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட கல்யாண வாழ்க்கையை நினச்சி ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ஆப்டான ஜோடி கிடைக்கலையே நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா இந்த மந்த் அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க. சரி, ஓகே. நாங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது? குரு நல்லா இருக்கிறாரு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹையஸ்ட் கன்சீவிங் ரேட் வந்து தனுசுக்கு இருக்குது. 2-3 ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி, துலாம், தனுசுக்கெலாம் வந்து கன்சீவிங் ரேட் நல்லாயிருக்கு. துலாமுக்கு வந்து இந்த மந்த் மட்டும்தான் நல்லலே தவிர ஜென்ரலாக இந்த இயர்லி பார்த்திங்கன்னா கன்னி, துலாம், தனுசுக்கு கன்சீவிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி, அப்பா அம்மாவாகக்கூடிய யோகம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க கூட ட்ரீட்மெண்ட் கை கொடுத்து நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா ஆகக்கூடிய யோகம் வந்து இந்த மாதத்துக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் இந்த பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை ஒரு கன்சல்டேஷன் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹாரோஸ்கோப்போட ஃபுல் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மிஸ்மேட்ச் ஆகுது, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ரெமெடி பண்ணணுன்னா கூட நீங்கள் அதை பண்ணி இந்த டைமை உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்க முடியும். ஓகேங்க. நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி இருக்குது? நான் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4ல் ராகு. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு வீடு வாங்கிட்டேன், ஆனால் என் கைக்கு வரல. கான்ட்ராக்டர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டார், பில்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் கேஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ராகு கொடுக்கும். ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு கூடயே வில்லங்கத்தை கொடுத்துரும். யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறுறது பாஸ்ட் 1 இயராகவே இது நடந்துகிட்ருக்கும். தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தெரிஞ்சே ஏமாற வைக்கும் ராகு. பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகுது, நம்ம பணம் தானே, எங்கே போயிட போகிறோம், ஓடியா போகிறோன்னு கொடுத்துருவோம், ஓடி போயிடுவோம். அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாரி இன்வெஸ்ட் பண்ணோன்னா தயவு செஞ்சு நம்பகத்தன்மையான ஆள்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரை நம்புறதுனே தெரியலைன்னா இன்வெஸ்ட் பண்ணாமலே இருங்க, அதுவே நல்லது. ஏன்னா நம்ம பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பேர் வழின்னு வெளியில் விடுறத விட அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அதை ஒரு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த ராகு செய்வார். ராகுக்கு இது பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. 1 இயருக்கு பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மீறி நீங்கள் பண்ணணுன்னா சின்னதாக ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். பெரிய பிக் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்திர சொத்துக்கள், அதாவது லேண்டு, ப்ராப்பர்ட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பெருசாக இப்போ பண்ணாதீங்க. அந்தளவுக்கு அது நல்லாவும் இருக்காது. ஏன்னா 4ல் வந்து ராகு இருக்கிறாரு. சரிங்க, ஓகே. நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? 12ஆம் அதிபதி குரு இல்லையா? அப்ராடில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் அப்ராடில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்குமான வருஷம் தான் 2024. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் இயரில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு வேலை கிடைக்கல, ப்ராப்பரான வேலையில் செட்டில் ஆக முடியலை. அப்போ திரும்ப நம்ம இந்தியா வந்துடலாமான்னே நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்ராட் போக முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வீசா கிடைக்காம, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல், நினச்ச யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான் இந்த வருஷம். ஸோ ஃபாரின் போகணுன்னா கண்டிப்பாக போகலாம். அப்ராடில் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய யோகமும் உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. பொதுவாகவே தனுசு ராசியில் அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமும் இந்த மாதமுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சரிங்க, ஓகே. இந்த மந்த் வந்து எனக்கு அப்ராடில் இருக்க எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்குன்னா 4ல் ராகு. 4ல் ராகு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸை நிரம்ப கொடுக்குறாரு ராகு. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போமே, கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்போமே, நம்ம ஒரு போஸ்ட் போடுவோமே, படிக்கிற டைமில் கூட அந்த படிக்கிறத ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போடணும்னு சொல்லும். அதுதான் ராகு பண்ணும். நம்ம படிக்க போகிறோம், அதை 4 பேர்கிட்ட காட்டுறதுக்கு நமக்கு எக்ஸாமில் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல. நம்ம படித்து எழுதணுன்னா அது ஹெல்ப் பண்ணும். பட் என்ன பண்ணோன்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதையே வச்சு ராகு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த கடைசி நேரத்தில் எதையாவது மிஸ் பண்ணிட்டு போகிறது, எக்ஸாம் ஹாலுக்கு போய் மயங்கி விழுறது, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்.
அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டீஹைட்ரேட் ஆகாமல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாமினேஷனுக்கு போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ராகுங்கிற கிரகம் வந்து ஒரு வெரி மெலிஃபிக் பிளானட். ஈவன் சாட்டனை விட கூட 1 ஸ்டெப் பவர்ஃபுல் ராகு தான். வெரி வெரி மெலிஃபிக் ஷேடோ பிளானட். அவர் வந்து 4th ஹவுஸில் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டடீஸ், உங்களோட மைண்ட் செட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஃபோனை வந்து தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃபோனை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு படிப்பாங்க. சில பேர் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க, வச்சுட்டு ஃபோனை எடுத்துப்பாங்க. அல்லது ஃபோனில் நான் ஏதாவது கூகுள் பண்ணுறேன், எனக்கு ஒரு டாபிக் தெரியணும்னு கூகுள் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டு நம்ம வேறு எதையாவது சர்ஃப் பண்ணி பார்த்துட்ருப்போம் இன்டர்நெட்டில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம், ஏன்னா இன்டர்நெட் பேசிக்கலி ராகு. ஸோ அவருடைய காரகத்தில் தான் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். கேமரா ராகு, ஃபோட்டோகிராஃபி ராகு, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் ராகு. ஸோ இதை கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்க உங்களோட ஸ்டடீஸ் நல்லாயிருக்கும். பொதுவாகவே எல்லாருக்கும் இது தான். பட் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கணும். சரி, ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? நீட் ரொம்ப நல்லா இருக்க போகுது. பொதுவாக நீட் எக்ஸாமினேஷன் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால பெரும்பாலான ராசிகள் வந்து நீட் எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிறவங்க தசாபுத்தி சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ண போகிறீங்க. ஸ்டடீஸ் இந்த மந்த் நல்லா போகுது. பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி வெரி கேர்ஃபுல். ஓவராலாகவே வந்து தனுசு ராசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாராக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கவனம் அப்படிங்கிறது படிப்பில் தேவை. டிஸ்ட்ராக்ஷனுங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா கூட, இந்த வருஷம் இம்பார்ட்டண்டான எக்ஸாம் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு படிங்க. நெக்ஸ்ட் டே நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க தான் கோச்சிக்க மாட்டாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இது உங்களுக்கு அப்படியே ஆப்ட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் ஜாதகத்தோட என்டையர் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை பண்ண உங்கள் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி நல்ல பலன் கொடுத்த கிளைண்ட்ஸோட ரிவ்யூவோட அடிப்படையில் தான் அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அது வந்து நோ காஸ்ட் ரெமெடிஸ், 0 காஸ்ட் ரெமெடிஸ். அதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரியான சிம்பிள் ரெமெடிஸ் வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்களும் அனுபவித்து நல்ல பெனிஃபிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.